அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபிநாத் இனியாவை அவங்க வீட்டுல இருந்து பொய்ய சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, என்னடா இனியாமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்க, இனியா வந்து எதுக்கு டாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கேட்குறாங்க. உடனே ஆகாஷ் என்ன பண்ணுறாருன்னா, ஆகாஷோட நீ சந்தோஷமா இனியம்மா என்ன இப்படி கேட்டுட்ருக்க, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு நல்ல வரன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தானே உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம், இப்போ ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து கேட்குறாங்க. உடனே நீ வந்து இல்லை டாடி நான் சந்தோஷமாகவே இல்லை, துளி கூட சந்தோஷமாக இல்லை, யாரும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அம்மாவோட ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஆகாஷ் தான். ஆகாஷ் நானும் லவ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காரு அவர். நான் அம்மாவை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்தது அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு உங்ககிட்டயே சொல்ல கஷ்டமாக தான் இருந்தது, அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன், யாருக்கும் சொல்லாமல் விட்டேன்னா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணதுமே நம்ம கோபி என்ன, சரி இனியாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ எதையும் நினச்சி வருத்தப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கோபி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி நம்ம பாக்கியா கிட்ட சொல்லியே ஆகணும், ஏன்னா நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் அவங்களுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோம். ஆனால் இப்போ என்னடான்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்ப யோசித்து நம்ம பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாக்கியா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் நம்ம இனியாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொன்னதுமே பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட் கூட போகாமல் அங்கேயே உட்காந்துறாங்க. என்ன விஷயம் பேசணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்க, அது வந்து பாக்கியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இனியா அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இனியா சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இனியா அங்கே சந்தோஷமாக இருக்காளான்னு எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. கோபியோட இந்த டவுட்டை பார்த்ததுமே நம்ம பாக்கியா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. ஏன்னா தப்பனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கோபியை பார்த்து பண்ணார் அப்படிங்கிறது நம்ம பாக்கியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ பிரச்சனை நடந்திருக்கு, அதுவும் ஆகாஷால் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கோபி வந்து பாக்கியாவுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. பாக்கியா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.